அனைவருக்கும் வணக்கம். 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிச்சோடனே நம்ம எல்லாத்துக்கும் இருக்க மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த நாள் மார்க்கெட் கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி அன்னைக்கு நாளத்தோட பிரைஸ் ஆக்ஷன் வச்சு அடுத்த நாள் மார்க்கெட் கேப் அப் ஆகும் கேப் டவுன் ஆகும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த சில ஃபேக்டர்ஸை தெரிஞ்சுக்கிறது மூலமாக கேப் அப் கேப் டவுனை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எப்படி அடுத்த நாள் ஆக போகிற கேப் அப் கேப் டவுனை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேப் அப் ஆர் கேப் டவுனை மொத்தமாக மூணு ஃபேக்டர்ஸ் தாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மொதல் ஃபேக்டர் அண்ட் முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட். நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3:30 க்ளோஸ் ஆயிரும். ஆனால் யூஎஸ் மார்க்கெட் நம்ம டைமிங்க்கு நைட் 8 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். 8 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கும். அந்த டைமில் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நம்மளுமே கேப் அப் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுமே கேப் டவுனை எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ். இப்போ நம்ம 3:30 தான் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்களேன். மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா மார்னிங்கில் நியர்லி ஒரு 5 AM ஒரு 6:30 AM பார்த்தீங்கன்னா மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ் லைக் ஜப்பான் ஆகட்டும், தைவான் ஆகட்டும், இல்லை ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் ஏஷியன் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட கேப் அப் ஆர் கேப் டவுனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதில் யூஎஸ் மார்க்கெட் ஒரு 90% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு வைங்களேன் கேப் அப் கேப் டவுனுக்கு. ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக யூஎஸ் மார்க்கெட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறது மூலமாகவே கேப் அப் கேப் டவுனை ஈஸியாக சொல்ல முடியும். மூணாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் ரிலேட்டான நியூஸ் ஆர் எனி ஈவெண்ட்ஸ். அது எல்லாமே 3:30 மணிக்கு மேலே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே அடுத்த நாள் மார்க்கெட்டை கேப் அப் ஆர் கேப் டவுனுக்கு கொண்டு செல்லும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ரிலையன்ஸோட ஏர்னிங்ஸ் ஆர் HDFC பேங்கோட ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் அவர் 7 மணிக்கு 8 மணிக்கு கொடுக்குறாங்க ஆர் ஒரு வீக்கெண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை பொறுத்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 to 5% பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகும். அப்படி அந்த ஸ்டாக் கேப் அப் ஆகுதோ இல்லை கேப் டவுன் ஆகுதோ அதை பொறுத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி கேப் அப்போ கேப் டவுன் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, அப்புறம் இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜிடிபி டேட்டா, இந்த மாதிரி நிறையா இந்தியன் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ்மே பார்த்தீங்கன்னா கேப் அப்புக்கும் கேப் டவுனுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அடுத்த நாள் மார்க்கெட் கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. யூஎஸ் மார்க்கெட் ஒரு நாளைக்கு நெகட்டிவாக முடியுது, இந்தியா ரிலேட்டாக ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வருது, ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும்போது நம்மளால் இவ்வளோ தான் கேப் அப் ஆக போகுது, இவ்வளோ தான் கேப் டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சீட் கோட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி. இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுங்க. இப்போது கிஃப்ட் நிஃப்டிக்கும் நார்மல் நிஃப்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி அப்படிங்கிறது NSE அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா BSE அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். இந்தியன்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா NSEயோட ஒரு டெரிவேட்டிவ் தான். எப்படி நிஃப்டி பார்த்தீங்கன்னா NSEயில் ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NSE IX, அதாவது NSE இன்டர்நேஷனல் தான் IXன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ BSE NSEல பாம்பேல இருக்கிற மாதிரி இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்க ஒரு இண்டெக்ஸ். இப்போது நிஃப்டிலாம் இருக்குன்னு வைங்களேன், அது மார்னிங் 9:50 ஓப்பன் ஆகும், 3:30 முடிஞ்சிடும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி அப்படி கிடையாது. மார்னிங் 6:30 ஓப்பன் ஆயிரும் அண்ட் 3:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ட்ரேட் ஆகும். அதை வச்சு நம்ம கேப் அப் ஆக போதா கேப் டவுன் ஆக போதா அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 3:30 க்ளோஸ் ஆயிரும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி திருப்பி 3:45 க்ளோஸ் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா 4:30 ஓப்பன் ஆயிரும். 4:30 நைட்டு 2:45 வரைக்கும் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கும். அந்த டைமில் யூஎஸ் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஆகிறத பொறுத்து அகைன் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் அது யூஎஸ் மார்க்கெட்டிங் கேப்சர் பண்ணுது, ஏஷியன் மார்க்கெட்டிங் கேப்சர் பண்ணுது. ஸோ இந்த டைமிங்கில் இந்தியா ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா அது கேப்சர் பண்ணிடும். விச் மீன்ஸ் அடுத்த நாள் கேப் அப் ஆக போதா கேப் டவுன் ஆக போதா அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நம்ம கிஃப்ட் நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் சார்ட் அப்படிங்கிறது வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை உங்களுடைய சார்ட்டை ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மார்க்கெட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 3:30 க்ளோஸ் வச்சிருக்கு.
22,897 வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியிலிருந்து டெரைவ் ஆகிறது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே 330 இங்கே பாருங்கள் 22,554 வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஒரு 30-50 அப்படிங்கும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கணக்கு வச்சுக்கிறது இப்போ 54 தான் இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 54லேருந்து இது வந்து மேலே முடிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து கேப் அப் ஆகும். 54லேருந்து கீழே முடிஞ்சு அப்படின்னா நாளைக்கு வந்து அது கேப் டவுன் ஆகும். இங்கே பாருங்கள் அகைன் வந்து திருப்பி வந்து பாருங்கள் 4:30 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 4:30 ஓப்பன் ஆகிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அந்த டைமில் இது ட்ரேடிங்கில் இருக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.37% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் 3 இண்டெக்ஸ் இருக்குங்க யூஎஸ் மார்க்கெட்டில். டவ் ஜோன்ஸ் இருக்குது, S&P 500 இருக்குது, அது பாருங்கள் ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 3ஓட ப்ரைஸ் பிஹேவியருமே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து அப்சர்வ் பண்ணிடும். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது பிஹேவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. அப்படியே கீழே வந்து இப்போ டவ் ஜோன்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்களேன், அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பாருங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3:30 முடியும் போது வந்து பாருங்கள் 955 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு 2:45 முடியும். அப்படி முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 22,948 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ வந்து வெறும் 7 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டர்பிரேஷன். இப்படி தான் வந்து நீங்கள் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போ இது முடிஞ்சிருக்குங்களா, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு மார்னிங் 6:30 அது ஓப்பன் ஆயிரும். அப்போது இந்த 2 நாள் ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது நியூஸ் ட்ரம்ப் ஏதாவது சொல்லலாம், இல்லை ஜியோ பொலிட்டிக்கலாக ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம். அப்படி நடக்கிற நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் எப்போ ஓப்பன் ஆகும், அரௌண்ட் 5 o'clock வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்த 2 நாளத்தோட ப்ரைஸ் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணி அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து கிஃப்ட் நிஃப்டி கரெக்டாக கேப்சர் பண்ணிவிட்டு 6:30 இது கேப் அப்போ கேப் டவுனோ அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து 6:30 கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறீங்க, அது வந்து +50 பாயிண்ட் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +50 பாயிண்ட் கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு -100 ஆர் -30 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அதே மாதிரி நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதோட க்ளோஸ் ஆன ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு 22,929 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. அதிலிருந்து +or- கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து +or-30 பாயிண்ட்டோ 50 பாயிண்ட்டோ அது கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் நிஃப்டி வந்து கேப் அப் ஆகுதோ இல்லை கேப் டவுன் ஆகுதோ அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.